12th standard chapter 5 exercise 5.2 ல 5th problem பார்க்கலாம். Identify the type of conic and find center, focus, foci, vertices and directrix of each of the following. So இதுல வந்து ஒரு 5 subdivisions கேட்டிருக்காங்க. So first subdivision நம்ம பார்க்கலாம். x square by 25 plus y square by 9 equal to 1. So இந்த equation யூஸ் பண்ணி தான் நம்ம center, focus, vertices, directrix எல்லாமே find out பண்ணலாம். ஆல்ரெடி 4th சம்ல வந்து நம்ம ellipse parabola போட்ட மாதிரியே இப்போ ellipse போட போறோம். இது ஃபார்மட் பார்த்தாலே நமக்கு தெரியுது x square by a square plus y square by b square ன்றது என்னதுன்னு பார்த்தோம்னா ellipse. So இந்த question எதை surmount பண்ணி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ellipse. So it is an ellipse. Major axis is along x axis. ஏன் மேஜர் ஆக்சிஸ் இஸ் along x axis ன்னு சொல்லியிருக்கேன்னா இங்கே எதில் வந்து வேல்யூ அதிகம்னு பார்த்தீங்கன்னா 25 தான் அதிகம். 25க்கு நேராக இருக்கிறது வந்து x axis. ஸோ x axisன்னு எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் a ஸ்கொயர் ஈக்குவல் டு 25. x ஸ்கொயருக்கு நேராக இருக்கிறது தான் a ஸ்கொயரோட வேல்யூ. அதாவது மேஜர் ஆக்சிஸ் எது இருக்கோ அதுதான் ஏவோட வேல்யூ மேஜராக இருக்கிறது. ஸோ a ஸ்கொயர் 25னா இதுக்கு ரூட் எடுத்தோம்னா வர்றது 5. ஏன்னா a ஸ்கொயர் தான் எவ்வளோ 25. ஸோ ஏவோட வேல்யூ 5. நெக்ஸ்ட் b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. y கீழே இருக்குதுல அந்த வேல்யூவாக தான் b ஸ்கொயர்னு எடுத்துப்போம். ஸோ b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9னா இதை ரூட் எடுத்தோம்னா b ஈக்குவல் டு 3 வரும். இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்க போறோம்னா AE கண்டுபிடிக்க போறோம். ஏன் AE கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபோக்கஸோட ஃபார்முலா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் AE, 0. ஸோ அதுக்காக AEயோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். AEயோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா AE ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஆல்ரெடி நம்ம சம்மில் வந்து B ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு போட்டிருப்போம். இந்த B ஸ்கொயர் இங்கே இருக்கும், இந்த AE ஸ்கொயர் இங்கே இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃபார்முலாவே தான் இப்போ AE இந்த சைடு வச்சுக்கிட்டோம். அப்போ AE த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். A ஸ்கொயரோட வேல்யூ 25, B ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ AE த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 மைனஸ் 9 அப்போ 16 வருது. இது வந்து AE த ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ தான் 16. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும்னா AE வேணும். அப்போ AE ஈக்குவல் டு ரூட் 16 ரூட் எடுத்துக்கிறோம் இதுக்கு. அப்போ ரூட் 16 எடுத்தோம்னா என்ன வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 வரும் ரூட் எடுத்தோம்னா. ஏன்னா 16ஓட ரூட் என்னன்னு பார்த்தா 4. ஸோ AE ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு வரும். இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். ஸோ இப்போ இந்த AE வச்சு ஈயோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். AE ஈக்குவல் டு 4னா ஏவோட வேல்யூ நம்மளுக்கு எவ்வளோ 5. அப்போ ஏக்கு பதில் 5 இன்டு E ஈக்குவல் டு 4. இப்போ இது மல்டிப்ளிகேஷனில் இருக்க 5 வந்து இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும்னா டிவிஷன் ஆகிடும். அப்போ ஈயோட வேல்யூ வந்து 4/5. இப்போ எல்லாமே ஓவரால் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு டயக்ராம் வரைய வேண்டியதுதான். ஸோ சென்டர் வந்து 0,0, வெர்டெக்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் A, 0. அப்போ ஏவோட வேல்யூ நம்ம எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 5. அப்போ வெர்டெக்ஸ்ன்றதை ஏன்னு எடுத்துருக்கோம். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ 5, 0. நெக்ஸ்ட் சென்டர் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் AE, 0. ஃபோக்கஸோட ஃபார்முலா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் AE, 0 எலிப்ஸ்க்கு. அப்போ ஃபோக்கஸை வந்து எஸ்ன்னு டினோட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் AEயோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, 0. நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் இங்கே இடம் இல்லை அதனால இங்கே போட்டிருக்கேன். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து பாருங்க மேஜர் ஆக்சிஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ்னு வந்திருக்கு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் A/E. ப்ளஸ் ஆர் மைனஸ் A/E. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படியே போட்டாச்சு. ஏவோட வேல்யூ 5, ஈயோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 4/5. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அசிட்டஸ் அப்படியே தான் இருக்குது. இந்த 5ம் அங்கேயே தான் இருக்குது. இது கீழே இருக்கிறது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது 5/4 போயிடுச்சு. So 5 into 5 is 25. So directrix, equation of directrix என்னன்னு பார்த்தீங்கன்னா x equal to plus or minus 5 is 25/4. So நம்ம சொன்ன எல்லா வேல்யூஸ்மே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். எலிப்ஸோட டயக்ராம் நம்மளுக்கு தெரியும், பட் பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வரைய முடியும். வெர்டெக்ஸோட பாயிண்ட் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 5, 0. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் 5 இங்கே இருக்குது 5, 0. இது ப்ளஸ் 5, இது வந்து மைனஸ் 5, 0. வெர்டெக்ஸை வச்சு தான் நம்ம எலிப்ஸ் வரைவோம். ஸோ இப்போ இது எலிப்ஸ் சர்க்கிள் போட்டாச்சு. இப்போ ஃபோக்கஸ் எங்கே வரும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4, 0. கண்டிப்பாக 5க்கு முன்னாடி தான் என்ன இருக்கும்னா 4. அப்போ இங்கே வர்றது எஸ், இங்கே வர்றது எஸ் டேஷ். அதே மாதிரி வெர்டெக்ஸில் இங்கே வர்றது ஏ, நெகட்டிவ்ல வர்றது ஏ டேஷ். ஸோ அதை உள்ளே ப்ளாட் பண்ணியாச்சு. இது -5, ஸோ இது -4 முன்னாடி தான் வரும். ஏன்னா 0, -1, -2, -3, -4, -5ன்னு வரும்.
ஸோ இதை plot பண்ணியாச்சு, டயக்ராமும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். Second subdivision x square by 3 plus y square by 10 equal to 1. So இப்போ இங்க பாத்தீங்கன்னா it is an ellipse. இதுவும் ellipse தான், நமக்கு பார்த்தாலே தெரியுது. The major axis is along y axis. Major axis வந்து y axisல இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கணும்னு இந்த சம்கே சொன்னேன். எங்க வந்து அதிகமான நம்பர் இருக்கோ அதுதான் மேஜர் ஆக்சிஸ். இங்க வந்து x கீழே இருந்தது, அதனால மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ்னு சொல்றோம். இங்க வந்து y கீழே இருக்கிறதுனால மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்னு சொல்றோம். ஆனா a ஓட வேல்யூ எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் எடுப்போம். So a square equal to √10. அப்ப a square equal to 10, a equal to √10. அதே மாதிரி b square x square by b square அந்த மேஜர் ஆக்சிஸ் வச்சு தான் நம்ம எடுப்போம் இத. அப்ப b square ஓட வேல்யூ வந்து 3, b ஓட வேல்யூ வந்து √3. இப்ப a கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. ae சேம் ஃபார்மட் தான். ae the whole square equal to a square minus b square. இப்ப ae ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்ப ae the whole square equal to a square. a ஓட வேல்யூ வந்து சாரி a square ஆல்ரெடி क्वेश्चनலயே இருக்கு. அப்ப 10 அப்படியே போட்டுக்கலாம். b squareக்கு 3 போட்டுட்டோம். அப்ப 10 minus 3 வந்து 7. இப்போ நமக்கு என்ன வேணும்னா ae மட்டும் தான் வேணும். இங்க ae ஸ்கொயர்னு இருக்கு. அப்ப ae equal to √7 னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து e கண்டுபிடிக்க போறோம். eன்றது எசென்ட்ரிசிட்டி. சோ e கண்டுபிடிக்கிறதுக்கு a ஓட வேல்யூ √10 ன சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. e ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். சோ e as it is அப்படியே வெச்சிருக்கோம். இந்த √7 as it is. இப்போ இந்த √10 வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. இந்த சைடு வந்துச்சுனா டிவிஷன்ல வந்துரும். சோ e equal to √7 by √10 னு வரும். அத ஓவரால் ரூட்டா போட்டாச்சு. √7/10. இப்போ என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சிடலாம். சென்டருக்கு வந்து 0,0 தான் எப்பவுமே. நெக்ஸ்ட் வெர்டெக்ஸ் 0, ± a. அப்ப 0, ± a னா வெர்டெக்ஸ் நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? a டினோட் பண்ணுவோம். 0, a ஓட வேல்யூ வந்து √10. அப்ப 0, ± √10. இங்க பாத்தீங்கன்னா ± a, 0 னு எழுதணும். இங்க வந்து ±0 சாரி 0, ± a. ஏனா இது மேஜர் ஆக்சிஸ் y ஆக்சிஸ், இது மேஜர் ஆக்சிஸ் x ஆக்சிஸ். சோ ஃபார்முலா டிஃபர் ஆகும். நல்லா பார்த்து क्वेश्चन பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் ஃபார்முலால அப்ளை பண்ணுங்க. சோ வெர்டெக்ஸ் 0, ± a ஓட வேல்யூ வந்து √10 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் 0, ± ae. ஃபோக்கஸை s ன்னு டினோட் பண்ணுவோம். 0, ae ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். √7. ae equal to √7. so ± √7. next equation of directrix. இது வந்து y axis. so y equal to ± a/e. இதுதான் ஃபார்முலா. so y equal to ± a ஓட வேல்யூ √10 போட்டுருக்கோம். divided by e ஓட வேல்யூ √7/10 போட்டாச்சு. இப்போ இத வந்து √7/10 ன்னு எடுத்துக்கலாம். ஏனா ரெசிப்ரோக்கல் பண்ண போறோம். y equal to ± √10 into இது ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது √7/10 ன்னு இருக்கு. அப்ப √10/√7 வந்துரும். அப்ப √10 into √10 வந்து 10 ஆயிடும். அப்ப y equal to ± 10/√7. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ டயகிராமுக்கு போய்லாம். x axis y axis டிரா பண்ணியாச்சு. வெர்டெக்ஸ் 0, ± √10. அப்ப 0, √10. 0லயே தான் வரும், மேல வரும் ஒரு √10, இங்க கீழ √10 வரும். இதை a ன்னு எடுத்துக்கிறோம், இதை a' ன்னு எடுத்துக்கிறோம். எலிப்ஸ் டிரா பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் வந்து மேஜர் ஆக்சிஸ் வந்து இது y ஆக்சிஸ் தான். அப்ப இப்படி தான் வரும் எலிப்ஸ். x ஆக்சிஸ் இருந்தா x ஆக்சிஸ்ல வரும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் 0, ± √7. அப்ப √10 கீழ தான் என்ன இருக்கும்னா √7 இருக்கும். அப்ப s of 0, √7 இங்க s' plot பண்ணியாச்சு. that's all. next third subdivision பார்த்தலாம். இப்போ third subdivision பார்த்தோம்னா x² by 25 minus y² by 144 equal to 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்த்தா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன். எப்படி ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் சொல்றோம்னா எலிப்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நடுவில் வந்து ப்ளஸ் வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்து x² by a² minus y² by b² equal to 1ன்னு வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் தான். இட் இஸ் ஹைப்பர்போலா த ட்ரான்ஸ்வர் ஆக்சிஸ் along the x axis. இதில் நம்ம எப்படி x axis சொல்கிறோம்? எலிப்ஸ்ல வேற சொன்னேன். இதுல எப்படி சொல்றோம் அப்படின்னா எது பாசிட்டிவா இருக்கு, தட் இஸ் x ஆக்சிஸ்க்கு நேரா தான் என்ன இருக்குன்னா பாசிட்டிவ் நம்பர் இருக்கு, தட் இஸ் 25. இது வந்து நெகட்டிவ்ல வந்து பெரிய நம்பர் இதுல சூஸ் பண்ண கூடாது. சோ a² equal to 25. இப்போ இதுதான் a², x ஆக்சிஸ்ல தான் இருக்கு. a² equal to 25. அப்ப a ஓட வேல்யூ 5. இது பாக்ஸ் போட்டு வச்சிட்டீங்கன்னா இந்த டேப்லெட் காலத்துல ஈஸியா எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் b² வந்து 144. இதுக்கு ரூட் எடுத்தோம்னா b equal to 12 ன்னு வந்துருச்சு.
நெக்ஸ்ட் அதில் வந்து மைனஸ் போடுவோம். இங்கே வந்து என்ன ஆகிடும்னா ஹைப்பர்போலால ப்ளஸ் வரும். சேம் ஃபார்முலா தான். ஏஇ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏஇ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயரோட வேல்யூ வந்து 25, பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து 144. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 169 வரும். 169க்கு ரூட் எடுத்தோம்னா 13. ஸோ ஏஇயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ ஏஇ ஈக்குவல் டு 13னா ஏவோட வேல்யூ என்னது 5. So 5 into E equal to 13. அப்ப E equal to 13 by இந்த multiplication division வந்துரும் 13 by 5. இப்ப அவங்க கேட்டிருக்க questionக்கு ஆன்சர் பண்ணிடலாம். சென்டர் 0,0 தான் இங்க. vertex வந்து plus or minus a, 0. இது வந்து along the x axisக்கு இந்த formula. vertex வந்து plus or minus a, 0. அப்ப plus or minus a ஓட வேல்யூ எவ்வளோ 5. 5,0. Next foci வந்து plus or minus AE, 0. Plus or minus AE நம்ம எவ்வளோ find out பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 13,0. Next equation of directrix along x axis வந்து x equal to plus or minus A by E. அப்ப equation of directrix x equal to plus or minus A ஓட வேல்யூ 5, E ஓட வேல்யூ 13 by 5. ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டேன். இந்த plus or minus அப்படியே இருக்கு, இந்த 5 as it is அப்படியே இருக்கு. 13 by 5 வந்து 5 by 13 மாறிடுச்சு. 5 into 5 வந்து plus or minus 25 by 13 மாறிடுச்சு. அவங்க கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. இப்போ டயக்ராம் பார்த்து போயிடலாம். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டேன். இதை கீழேயும் வரையலாம். நான் இங்கே பிளேஸ் இருக்கவே இங்கே வரைஞ்சிருக்கேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், சென்டர் 0,0. நெக்ஸ்ட் வந்து நம்ம வெர்டெக்ஸ் பிளாட் பண்ணுறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 5,0. அப்போ 0லேருந்து 1, 2, 3, 4 அப்ராக்சிமேட்டாக தான் நான் பிளாட் பண்ணியிருக்கேன். இது 5,0, இது 5,0. ஸோ இங்கே ஹைப்பர்போலா வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த வெர்டெக்ஸ் வந்து -5,0, இந்த ஒரு ஹைப்பர்போலா வரைஞ்சி தட் இஸ் ஹைப்பர்போலாவை ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பார்த்தோம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 13,0. ஸோ ப்ளஸ் 13 ரைட் ஹேண்ட் சைடில் வரும், -13 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ எஸ் வந்து 13,0, எஸ் டேஷ் வந்து நெகட்டிவ் பார்ட்டு -13,0 பிளாட் பண்ணியாச்சு. ஸோ டயக்ராமும் ஓவர். தேர்ட் சப்டிவிஷன் ஓவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் பார்த்துடலாம். 5 சப்டிவிஷன் சொல்லியிருந்தேன், 4 சப்டிவிஷன்ஸ் தான் இதில். ஃபோர்த் சப்டிவிஷன் y ஸ்கொயர் பை 16 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 9 ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதில் மேஜர் ஆக்சிஸ் பார்த்தோம், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் பாசிட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ்க்கு மேலே என்ன இருக்குன்னா ஒய் இருக்குது. ஸோ அலாங் த ஒய் ஆக்சிஸ் இதுவும் ஹைப்பர்போலா தான். நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. a ஸ்கொயர் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஹைப்பர்போலா. த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் along the y axis. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இதை எழுதினா மட்டும்தான் நம்ம ஃபார்முலா கரெக்டாக போட முடியும். நெக்ஸ்ட் a ஸ்கொயரோட வேல்யூ ப்ளஸில் இருக்கிறது தான் எடுக்கணும். அதில் பார்த்தோம்னா ஹையஸ்ட் எடுப்போம் எலிப்ஸில். இங்கே வந்து a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, a ஈக்குவல் டு 4, b ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, b ஈக்குவல் டு ரூட் எடுத்தோம்னா 3 வரும். இங்கேயும் ரூட் எடுத்தோம்னா 4 வரும். இப்போ ae the whole square equal to a square plus b square. பட் எலிப்ஸில் வந்து a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்போலா, பேரபோலா, எலிப்ஸ் எல்லாமே பை ஹார்ட் பண்ணாதான். ஸோ ae the whole square equal to a square plus b square. ae the whole square equal to a square ஓட வேல்யூ 16, b square ஓட வேல்யூ 9. ஸோ 16 plus 9 equal to 25. இப்போ இந்த 25க்கு ரூட் எடுக்கிறோம். ஏன்னா இது ae the whole square ஓட வேல்யூ, நம்மளுக்கு ae வேணும். அப்போ ae equal to ரூட் 25 எடுத்தோம்னா 5 வந்துடும். இப்போ ae கிடைச்சோடனே e ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ae equal to 5னா a ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 4 into e equal to 5. அப்போ e as it is அப்படியே இருக்குது. இங்கே வந்து 4 வந்து டிவிஷனில் கொண்டு வந்துடும். ஸோ 5/4 ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் எல்லா வேல்யூவும் கிடைச்சிருச்சு. இப்போ டேப்லெட் காலத்துக்கு போயிடலாம். சென்டர், ஃபோக்கஸ், வெர்டைசஸ், டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். சென்டர் 0,0. வெர்டெக்ஸ் வந்து இது along y axis, இது along x axis. இதுக்கு plus or minus a, 0ன்னு வரும். இதுக்கு 0, plus or minus y axisனா y axisல பாயிண்ட் வருது. ஸோ a of aன்றது வெர்டெக்ஸோட பாயிண்ட். 0, plus or minus a ஓட வேல்யூ என்னது 4 போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் 0, plus or minus ae. அப்போ s of ஃபோக்கஸ்ன்றது s of 0, plus or minus ae ஓட வேல்யூ எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 5. அதை எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் அலாங் த y axis. y axis இங்கே வந்து x axis இருந்தது. அப்போ x equal to போட்டோம். இங்கே y axis இருக்கு. ஸோ y equal to plus or minus a by e. அப்போ y equal to plus or minus a ஓட வேல்யூ 4 as it is மென்ஷன் பண்ணியாச்சு. டிவைடட் பை e ஓட வேல்யூ வந்து 5/4. ஸோ 5/4
இதை ரெசிப்ரோக்கலாக கொண்டு போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். அப்போ 4/5 மாறிடுது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 × 4/5. அப்போ 4 4s are 16 ப்ளஸ் ஆர் மைனஸ் 16/5 தான் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். இப்போ டயக்ராம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு, ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. இது டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் எல்லாம் இந்த ஒய் ஆக்சிஸில் தான் ஹைப்பர்போலா வரும். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ இப்படி ஹைப்பர்போலா வந்துச்சு. இது ஒய் ஆக்சிஸில் ஹைப்பர்போலா வரும். இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதுதான் ஒய் ஆக்சிஸ். ஸோ ஒய் ஆக்சிஸில் ஹைப்பர்போலா எங்கே வருதுன்னு பார்க்கலாம். வெர்டெக்ஸை வச்சு தான் ஹைப்பர்போலா ட்ரா பண்ணுவோம். ஸோ 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இங்கே வந்து இது 0, ஸோ இங்கே 4. அப்போ 0, 4 இங்கே 0, -4. இப்போ இதை ஏன்னு எடுத்துக்கிறோம், நெகட்டிவாக ஏ டேஷ்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 தான் ஃபோக்கஸ். ஸோ 4க்கு அப்புறம் தானே 5 வரும். ஸோ இங்கே வந்து S0, 5, இங்கே வந்து 0, -5. இது S, இது S டேஷ். தட்ஸ் ஆல்.